லோக்கல் 18 உள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 மணி நேரம் 3 நிமிடம் 3 செகண்ட் திரைப்படமாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் இருக்கிறது. தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்திற்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாடல்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் தற்போது படக்குழுவினர் படத்தை பற்றி பல விஷயங்கள் பல பேட்டிகளில் சொல்லி வருவதால் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா 400 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருப்பதாகவும், இந்த படத்தை பல வெளிநாடுகள்ல ஷூட்டிங் செஞ்சிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு முதல்ல எதிர்பார்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு நல்லா இல்ல. கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. ஆனா படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 17 ரிலீஸ் ஆனுச்சு. அன்னையிலேருந்து ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்துருச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் முன்பதிவு டிக்கெட்டோட முன்பதிவு தொடங்கியிருக்காங்க. ரொம்பவே வேகமா டிக்கெட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது அர்ச்சனா கல்பாத்தியே சொல்லியிருக்காங்க. மேலும் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த படத்தின் முன்பதிவு தொடங்கி வேகமாக டிக்கெட்டுகள் விற்று வருவதாகவும் தயாரிப்பாளர் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்பு இருந்தாலும் படத்தின் நீளம் 3 மணி நேரம் 3 நிமிடம் 3 செகண்ட் இருப்பதால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு திரைப்படம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் இருந்தால் நமக்கு பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் தளபதி விஜய் படங்கள் என்றால் நமக்கு படத்தின் நீளம் அதிகமாக இருந்தாலும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். மேலும் விஜய் நடித்த நண்பன் திரைப்படம் 3 மணி நேரம் 8 நிமிடமும், மாஸ்டர், தலைவா, பிகில் போன்ற திரைப்படங்கள் 2 மணி நேரம் 59 நிமிடமும், திருப்பாச்சி 2 மணி நேரம் 58 நிமிடமும், வாரிசு 2 மணி நேரம் 58 நிமிடமும், துப்பாக்கி 2 மணி நேரம் 50 நிமிடமும் இருக்கிறது. இந்த திரைப்படங்கள் அனைத்தும் விஜய் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படங்கள் ஆகும். இதேபோல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தளபதி விஜய் படம் டியூரேஷன் அதிகமாக உள்ள படங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். என்னதான் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படமும் அதே மாதிரியே லென்த் அதிகமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கான்றது செப்டம்பர் 5 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.